ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பேச்சு சர்ச்சைக்குள்ளாகுது. இப்ப பிரதமரை நீங்க சொல்றீங்க, ஆனாலும் இரு தரப்புலையுமே ரொம்ப கவனமாக பேசணுன்ற அந்த அப்சர்வேஷன் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, பிரதமரை நீங்கள் சொல்கிறீங்க, அப்போனா டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நம்ம அதை அப்படியே விடுறோம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒன்று சொல்கிறேன். எம்பி செந்தில்குமார் அவர்களோ தயாநிதி மாறன் அவர்களோ தே ஆர் நாட் ரெப்ரசன்டிங் எனி பார்ட்டி லீடர்ஷிப் ஆர் அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் க்ரௌடை வந்து இது பண்ணுறவங்களும் இல்லை. அவங்க பேசியிருக்கிறது தவறாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டி ஒரு பிரதமர் சிம்பிளாக சொல்கிறேன், நான் வந்து இந்த விஷயத்தெலாம் செஞ்சுருக்கேன். உதாரணமாக புதிய தலைமுறையிலே வந்து ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஒரு நியூஸ் ஒன்றுக்கு போட்டிங்க. பிரதமர் வந்து அடாப்ட் பண்ண வில்லேஜஸ் பற்றி போடும்போது டோம்ரின்னு ஒரு வில்லேஜ், அங்கே உள்ள மக்கள்லாம் நீங்கள் வந்து பேச்சு எடுத்தீங்க. உத்தரப்பிரதேஷ் நினைக்கிறேன். அவங்க நிறைய பேர் சொன்னதை நம்ம பார்த்தோம். இங்கே ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இருந்தது, இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. ஆனால் எங்களுக்கு டாக்டர் இல்லை, ஸ்கூல் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் டீச்சர் இல்லை, எல்லாம் படிச்சிருக்கோம், வேலை இல்லை, இன்னும் எங்களுக்கு நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் பாத்ரூமே கட்டி கொடுக்கல, நிறைய கழிவறைகள் இன்னும் இல்லை சொல்லிட்டு அவங்க பேசினதை நாமளும் பார்த்தோம். உங்கள் டிவியில் தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே இருக்குங்கிறது, அதுவும் தான் தத்தெடுத்த கிராமத்திலேயே இருக்குதுங்கிறது பாஜக நல்லா தெரியும். நம்ம இந்திய பிரதமர் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்னா மாட்டிப்போன்னு தெரியும். அப்போ எதை பேசலாம்? மக்களுடைய அந்த இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய சென்சிட்டிவான மாதிரி ட்ரிகர் பண்ணுறதுக்கு இல்லையா, இந்த ட்ரிகர் பண்ணுற விஷயத்தை பிஜேபி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம பிரதமர் கேட்கவே வேண்டாம். நான் சிம்பிளாக சொல்கிறேனே, அந்த நீங்கள் சென்சேஷனலாக ஒரு மேட்டரை அந்த பப்ளிக் கொண்டு போனால் பப்ளிக் சென்சேஷனாக தான் ஆவாங்க. உதாரணமாக அமித்ஷா அவர்கள் வந்து மேடைக்கு மேடை என்னெல்லாம் பேச நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும், முஸ்லிம்களுக்கு ரத்து செய்யப்படும், இது அதாவது அசாம் முதல்வர் வந்து 400 சீட் வந்தா எல்லா மசூதிகளும் இடிக்கப்படும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க இப்படிலாம் நீங்க சொன்னதெல்லாம் கூட ஒண்ணு இல்ல. சரி, சூர்யா, நீங்க சொன்னதெல்லாம் நீங்க முதல்வரை பத்தியே தவறா சொல்றீங்க, பேசினாரு. நீங்க வந்து முதல்வர் தவறா சொல்லிட்டு உங்களுக்கு குறிக்கிட சுலைமான் பாயிண்ட் டேக்கன். இல்ல, ஒரே நிமிஷம் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, மீண்டும் சொல்கிறேன், பிரிவினைவாதத்தை மிக தெளிவாக பாரதிய ஜனதா இந்த தேர்தல் முன்னிட்டு தொடர்ச்சியான பிரிவினைவாதம் மதத்துல இருந்து நாடுல இருந்து பொய் பேசுறது பத்தி ஒரு என்ன சொல்றாரு, அஸ்ஸாம் முதல்வர் 400 MP இடங்களுக்கு மேல ஜெயிச்சா எல்லா மசூதிகளையும் இடிச்சிருவோம்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் விதமான தவறான பேச்சு. அப்படி ஏதாச்சும் ஸ்பீச் இருந்தா இப்போ பிரேக்குக்கு முன்னாடி இவர் எடுத்து உங்களுக்கு காமிக்க சொல்லுங்க. அப்படி தவறு இருந்தா அதை திரும்பி வாங்க. ஏன்னா தேவையில்லாம இந்த மாதிரி ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்துறது வந்து தப்பான. இது வந்து பேசும் போதெல்லாம் நீங்க வந்து குறுக்கிட்டீங்கன்னா 2021 தேர்தல் அப்போ திமுக சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு ஆடு இது. இதுல என்ன பேசுறாங்கன்னா, இளைஞர்கள்லாம் உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வட இந்தியர்களுக்கு கொடுத்துடுறாரு. குறிப்பா மின்சார வாரியத்துல எல்லா வேலைகளும் வட இந்தியர்களுக்கு கொடுத்துடுறாரு. பெரிய அரசியல் சூர்யா. இல்ல அவர் சொல்றது நீங்க கேட்டீங்களா, பிரிவினை பேசுறீங்க. இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எது சொன்னாலும் நீங்க எதிர்த்தீங்கன்னா இல்ல, நான் எதுக்கு ஒரு நிமிஷம் விளக்கம் தான் சூர்யா. திமுக வந்து அபிஷியல் இல்ல அதுக்கு சொல்லிடுறேன். நான் அதை நீ விளக்குறதுமா இல்லையா? இல்ல பாயிண்ட், நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாத்தி இல்ல பிரிவினைவாதம்ன்றது ஒரு விஷயம். என்னன்னா, தமிழர்களுக்கு வேலையில முன்னுரிமை கொடுக்கணும், தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷனா இல்லையான்னு தெரியாது. மின் வாரியத்துல இல்ல அப்படி நடந்தது. மாநில அரசாங்கத்தினுடைய சார் ஓபிஎஸ் அவர்களே அதை ஒத்துக்கிட்டாரு, அது தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க, அப்ப நீங்க பொதுவா எல்லா வேலைகளையும் தூக்கி கொடுத்துடலாங்கன்னு ஒரு ஆட் பண்ணி அதுல முதலமைச்சரே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து பிரிவினைவாதம் இல்லையா? 1-2 இன்சிடென்ட் இப்ப இவர் சொல்றாருல, தயாநிதி மாறன் செந்தில்குமார் பேசினதெல்லாம் திமுக கருத்து இல்லையா? ஆனா பிஜேபியில பூத் லெவல்ல யாராச்சும் ஒருத்தங்க பேசினா கூட அதுக்கு பிரதமர் வந்து மன்னிப்பு கேட்கணும், பதில் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். இல்ல அதனால இந்த ஒப்பீடே வந்து சரியா இல்ல. இது எப்படி ஒரே நிமிஷம் ஒரே இருக்கு. தப்பு பண்ணிடுறவங்க ஒருத்தங்க, தப்பு பண்ணாங்கன்னு சொன்னவங்க ஒருத்தங்க, இதுல குற்றவாளி யாருன்னா தப்பு பண்ணாங்கன்னு சொன்னவங்க ஒருத்தங்க. இது எந்த வகையில நியாயம்? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.